நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க. நானும் வேற வித்தியாசமா சொல்லலாம்னு யோசித்து பாக்குறேன். ஆனா இப்படி சொல்றதுதான் கரெக்ட். என்னது? ஐ லவ் யூ மீனாட்சி. உன்னை பாக்குறப்பெல்லாம் என் மண்டைக்குள்ள ஏதோ பண்ணுது மீனாட்சி. என்ன கண்ணுங்க அது? அதுல ஐடெக்லாம் போட்டு கத்திமாய் தீட்டி வச்சிருக்கீங்க. உன்னை ஒரு வாட்டி பார்த்தா உள்ளுக்குள்ள என் மனச கிழிக்குது மீனாட்சி. கட். ஷா, இன்னும் நல்லா எமோஷன் வேணும் ஷா. ஓகே சார். நான் உங்ககிட்ட யூடியூப் லிங்க் கொடுத்தேன்ல, நீங்க இதை பாத்தீங்களா பார்க்கலையா? பார்த்தேன் சார். என்ன ஷா, நம்ம என்ன வேறையா எடுக்க போறோம்? அதையும் அப்படியே உல்டா பண்ணி எடுக்க போறோம். நல்லா பண்ணுங்க ஷா. இப்ப பாருங்க சார், இப்ப பாருங்க சார். நல்லா பண்ணுங்க. ரெடி, டேக் டேக் டேக், ரெடி, ஸ்டார்ட் ரோலிங். யோ, யார் அது? சாரி சார், 1 செகண்ட். யோ, போயா. ரெடி, ரோல், ஆக்ஷன். ஹலோ தாத்தா, எங்க போயிருந்தீங்க? காலையிலே போயிட்டீங்க, ஆளே காணோம். கோயிலுக்கு போயிருந்தப்பா. ஓ, கோயில் போயிருந்தீங்களா? சரி தாத்தா, நம்ம வீட்டு பின்னாடி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, அதான் பார்த்துட்டு இருக்கேன். உடனே கிளம்பி வாங்க. இதோ வந்தோ. ஓகே டன். ஓகே தாத்தா, பாய். என்ன கண்ணுங்க அது? அதுலயும் ஐடெக்ஸ்லாம் போட்டு கத்திமாய் தீட்டி வச்சிருக்கீங்க. ஷா, கட். எத்தனை தடவையா சொல்றது? இவன் ஏன் இந்த வேகாத வெயில்ல இங்க நின்னுட்டு இருக்கிறான்? தாத்தா, அங்க பாருங்க, சாம் ஆண்டர்சன். செம்ம காமெடி தாத்தா. என்ன சரவணா, நீ மொட்டை வெயில்ல ஷூட்டிங் பாக்குறேன்னு இங்க நின்னுட்டு இருக்க? பாட்டி, வீட்ல போர் அடிச்சிச்சு, அதான் பார்த்துட்டு இருக்கேன். செம்மையா இருக்கு பாட்டி. ஷூட்டிங் பாக்குறது அதை விட போர் அடிக்குமேடா. ஆமா, எந்த ஷூட்டிங் சரவணா? ஏதோ சரவண மீனாட்சி ஷூட்டிங் பண்றாங்களாம். அடடே, சரவணன் மீனாட்சி வெரி ஃபேமஸ் சீரியல் ஆச்சே. அந்த காலத்துல உன் அப்பா, நானு, உன் அம்மா, பாட்டி எல்லாரும் சேர்ந்து விடாம பாப்போம். இன்னுமா போகுது? ஆமா தாத்தா, ஏதோ பார்ட் 20. வெரி குட், வெரி குட். என்ன கண்ணுங்க அது? ஆமா சரவணா, யார் இதுல சரவணனா நடிக்கிறது? சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த பிங்க் ஷர்ட் இருக்கான்ல, அவன் தான் ஹீரோவன் தாத்தா. என்ன கண்ணுங்க அது? அதுலயும் ஐடெக்ஸ்லாம் போட்டு கத்தி மாதிரி தீட்டி வச்சிருக்கீங்க. ஏங்க, அது நம்ம சா மாதிரி இல்ல? சர்வேதா. தாத்தா, யூ நோ ஹிம்? யார் அது? யோ, அசிஸ்டன்ட், யார் அது டேக் போகும்போது கத்திட்டு இருக்கிறது? சார், அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். 2 மினிட்ஸ் சார். பிரேக். அப்பா, 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 எப்படி இருக்கீங்க? உன்னை நான் காமெடியா ஐ மீன் காமெடியா நான் பார்த்திருக்கிறேன். ஒரு ஹீரோவை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம்பா. தேங்க்ஸ்பா, தேங்க்ஸ்பா. ஏங்க, இப்பதான் யார் யாரோ ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல என்ன பெருமை பேச வேண்டியது? மா, 20 வருஷம் ஆனாலும் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்கம்மா. கூடையே பிறந்தது என்னைக்கும் போகாது. அப்புறம் இது என்ன ஷூட்டிங்? சீரியலா? ஐ மீன் கதை என்னன்னு சொல்லுங்க. பெருசா ஒண்ணும் இல்லப்பா. சரவணனும் மீனாட்சியும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு 200 எபிசோடு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சேர்ந்து வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களான்னு ஒரு 300 எபிசோடு. அதுக்கப்புறம் ஆளை மாத்தி அடுத்த பார்ட்டு. அவ்வளவுதான், சிம்பிள்.
அடே ஒரு 500 எபிசோடு கதையை அலேக்கா சொன்ன பாரு. அங்கதான்ப்பா இந்த சீரியல் நிக்குது. அப்பா தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையப்பா. உன்கிட்ட பேசுறதுல நாங்க மறந்தே போயிட்டோம். நம்ம சரவணன் மீனாட்சியோட பையன்பா. இவன் பேரு சக்தி சரவணன். சரவணா, இவர் பேரு ஷா. உன் அப்பாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அண்ட் கொலீக். ஹாய் 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 ஹவ் ஆர் யூ? இவரு ரேடியோ மிர்ச்சில ஆர்ஜேவா இருக்கிறாரு. வெரி நைஸ் ஃபெல்லோ. ஹாய் அங்கிள். நல்ல வேலை யாரும் பார்க்கல. சரவணா, நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டா இருக்கலாம், அதுக்காக அங்கிள் மாதிரியா இருக்கேன். யூத் அல்ல, கால் மீ ஷா. தட்ஸ் எனஃப். ஹாய் ஷா. அப்படியா? ஹாய். ஏன்பா நீ இன்னும் அங்கதான் வேலை பாக்குறியா இல்ல கிளம்பிட்டியா? இன்னும் அங்கதான்மா, ரேடியோ மிர்ச்சியே தான். மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் 5 to 9 ஃப்ரீ அவுட் டே. ஜாலியா போயிட்டு இருக்கு. சார் ஷாட் ரெடியா இருக்கு. யூ கோ, ஐ வில் ஓகே கம். சார், ஓகே சார். ஷா, கடமை உன்னை அழைக்கிறது. போய் வா. ஓகேப்பா. எனிவே ஷா அங்கிள், சரவணன், நைஸ் மீட்டிங் யூ. இது என்னோட பிசினஸ் கார்டு. நாளைக்கு ஆபீஸ்ல வந்து பாரு. உங்க அப்பாவை Oh. பத்தி கதையா சொல்றேன். தேங்க் யூ so much அங்கிள். நான் கண்டிப்பா வரேன். தேங்க் யூ அங்கிள். பாய். ஓகேப்பா, பாய்மா. பாய்ப்பா. பாய் Yeah, சரவணன். done. நாளைக்கு இப்போ அது போய் டயலாக் வளராம கண்டிப்பா. பேசு. அங்கிள் அது ஒரு Bye, bye. தானே. ஆ, தாத்தா. சரிம்மா, நம்ம கிளம்பலாமா? இருங்க. ஆ. ஷா இந்த டேக்காவது ஓகே பண்றானான்னு பாப்போம். ஆ? ஓகே, ரெடி ரெடி ரெடி. ரோல். ஆக்ஷன். என்ன கண்ணுங்க அது? அதுல ஐடெக்ஸ்லாம் போட்டு அப்படியே கத்தி போய் தீட்டி வச்சிருக்கீங்க. யோ கட். என்னையா பண்ற? எந்தவித மாற்றமும் இல்ல, அப்படியே இருக்கிறான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயா, நீங்க தர்மகர்த்தாவா பொறுப்பு ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் கும்பாபிஷேகம் நடத்தி முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. எனக்கும் சதா அதே நினைப்பு தான். கடந்த 2 வருஷமா இந்த கும்பாபிஷேகத்துக்கான அத்தனை முயற்சியை நான் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எதுவும் நடக்கலையேப்பா. நம்ம ஊர்ல தலைக்கட்டு வரி வாங்கி நடத்திடலாம் ஐயா. மொத்தம் இருக்கிறதே 250 தலைக்கட்டு தானே. இதுல வர்ற வரி பணத்தை வச்சு நம்ம கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதுப்பா. ஐயா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்துறது வழக்கம். 14 வருஷம் ஆச்சு. இந்த வருஷமாவது கும்பாபிஷேகம் நடத்திட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. ஊருக்கே படி அளக்கிறவ இந்த அம்மன். அவளுக்கு ஒரு படி அளக்கிறதுக்கு அவளுக்கு தெரியாமலா போயிடும். கோயில் தர்மகாரியங்களுக்கு நன்கொடை பண்றவங்க 4-5 பேரை பார்த்திருக்கேன். அவங்க மூலமா இதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்குதான்னு பார்க்கலாம். ஐயா, எனக்கு என்னமோ கூடிய சீக்கிரம் நல்ல வழி பிறக்கும் தோணுது ஐயா. வணக்கம். இந்த கோயில் தர்மகர்த்தாவை பார்க்கணும். இவர்தான் தர்மகர்த்தா. வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க. நான் தமிழ் கல்லிடைக்குறிச்சியில இருந்து வர்றேன். இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு டொனேஷன் கலெக்ட் பண்றதா ஆமாங்க ஐயா. கேள்விப்பட்டேன். இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. இதை ஐயா. வச்சுக்கிட்டு கோயில் கும்பாபிஷேக வேலையை சிறப்பா ஆரம்பிங்க. ஐயா சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்போதான் இந்த கோயில் கும்பாபிஷேகம் விஷயமா இவரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த அம்பாலே பார்த்து உங்களை அனுப்பி வச்ச மாதிரி நீங்க வந்து எல்லா பணத்தையும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க, இது அம்பாளோட பாதத்துல வச்சு ஆசீர்வாதம் பண்ணி சரிங்க ஐயா. அம்மா, என் தங்கச்சி மீனாட்சியை பார்த்து பல வருஷம் ஆகுது. அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், எப்போதும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும். என் மக மீனாட்சியோட வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கணும். இந்த 2 பேரோட சந்தோஷத்துக்கு தான் நான் உயிர் வாழ்றேன்.
நீங்களும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் எல்லாருக்கும் இந்த அம்பாளோட அருள் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். வாங்க ஐயா. வரேங்க ஐயா. வாங்க ஐயா மாலையை மாலை இங்கே கழட்டாதீங்க. கழட்ட வேணாம், கார்ல போய் கழட்டுங்க ஐயா. சரி சாமி. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க சார். மிர்ச்சி ஷாவை பார்க்கணும். நீங்க யார் சார்? நான் சரவணன். அவர் வர சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம் உட்காருங்க Okay. சார். ஷா சார், உங்களை பார்க்கறதுக்கு சரவணன் ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகே சார். ஹாய் சரவணன். ஹே ஷா அங்கிள், வாட்ஸ் அப்? நல்லா இருக்கியா? பரவாயில்லையே, கரெக்டா 3 மணிக்கு வந்து வெள்ளக்காரன் ப்ரூவ் பண்ணிட்ட. ப்ரோ, நம்ம என்னைக்கு தமிழன் ப்ரோ. வெள்ளக்கார தமிழ கரெக்ட் தானே? வா ஸ்டுடியோ போலாம். ஷுவர். ப்ரோ, உள்ள எத்தனை ஸ்டுடியோ இருக்கு ப்ரோ? 2 இருக்குது. வா வா, வலது கால் எடுத்து வச்சு வா. வாவ், நைஸ். ப்ரோ, என்ன ஸ்டுடியோ ஃப்ரீயா இருக்கு? ஷோ எதுவும் இல்லையா? இது சும்மா பேக்கப் ஸ்டுடியோ. இதுமா எங்க ஆபீஸ்ல 5-6 ஸ்டுடியோ இருக்கு சரவணா. இதே நாங்க எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? எதுக்கு? நான் நடிக்கிறேனே சரவணன் மீனாட்சி சீரியல், அதோட ஷூட்டிங் தான். ஆனா உங்க அப்பா மட்டும் இந்த ஸ்டுடியோல தான் ப்ரோக்ராம் பண்ணுவான். அவனோட ஃபேவரட் ஸ்டுடியோ தான். ஓகே சரவணா, ஐ வில் ஷோ யூ தி சர்ப்ரைஸ். வாட் ப்ரோ? என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா? ஓகே. இத கேளு. யாரோட குரல் தெரியுதா? Obviously I know. It's my dad. உங்க அப்பா யாரை பத்தி பேசுறான்னு கேளு. மாம் பத்தியா? எக்ஸாக்ட்லி. Don't tell me. எங்க அம்மா இந்த ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்களா? உங்க அப்பா உங்க அம்மா இந்த ஸ்டுடியோல ஷோவே பண்ணிருக்காங்க. ரேடியோ மிர்ச்சி 98.3 FM கேட்டுட்டு இருக்கீங்க. மண்டவெளியோட ஐ மீன் மந்தவெளியில இருந்து குமார் கூப்பிட்டுருக்காரு. ரொம்ப ஒரு டஃப்பான கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு காதலை பத்தி. அதாவது உண்மையான காதல்ன்றது ஒரு முறைதான் வரும்ன்றாங்களே, அது மெய்யா பொய்யா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு நம்ம திருநெல்வேலி ஏஞ்சல் என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓ ஓ ஓ அப்படி சொல்றீங்களா? ஓ ஓகே. இப்படி ஒரு கஷ்டமான கேள்விக்கு நம்ம திருநெல்வேலி ஏஞ்சல் என்ன பதில் சொல்றாங்கன்னா, உண்மையான காதல் ஒரு தடவை தான் வரும். அப்படி வரும் பொழுது நாம அதை உஷாரா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்படி ஒரு அழகான பதில சொன்ன நம்ம திருநெல்வேலி ஏஞ்சலுக்காக அடுத்து நம்ம காதலா காதலா நிகழ்ச்சியில வர சாங்க டெடிகேட் பண்றோம். அது ஒரு அழகான மீன் பாடல். ரேடியோ மிர்ச்சி 98.3 FM கேட்டுட்டு இருக்கீங்க. சரவணன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இது செம ஹாட் மச்சி. மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா. சந்தோஷமா இருக்கியா? நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சத்தியமா சொல்லுங்க. உங்க அப்பா பாட்டி தாத்தா உங்க அண்ணன் உன் தங்கச்சிங்க எல்லாரும் மேலயும் சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அடுத்து தாம்பரத்துல இருந்து மனோகர் கால் பண்ணிருக்கிறாரு. கால் பண்ணி காதலை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். மனோகர், காதலை நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டாம். நீங்க எங்க ஒளிஞ்சிருந்தாலும் காதல் உங்களை தேடி கண்டுபிடிக்கும். காதலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்கு. உங்க காதலியுடைய கண்களை பாருங்க. கண்ணுதான் மனசுடைய ஜன்னல். கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் காதல் இருக்கா இல்லையான்னு. பெரம்பூர்ல இருந்து ஆனந்தி கூப்பிட்டு இருந்தாங்க. கூப்பிட்டு லவ்வுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது என்ன கேள்வி ஆனந்தி? நான் சொல்லவா? இந்த கேள்விக்கு நம்ம திருநெல்வேலி ஏஞ்சலே பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். காதலுக்குன்னு மட்டும் இல்ல, எல்லா உறவுகளுக்குமே முக்கியமான விஷயம் என்னன்னா அது நம்பிக்கை தான். காதலை நம்பணும், காதலிக்கிறவங்கள நம்பணும், எந்த கேள்வியும் கேட்காம நம்பணும்.
எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு சோதனையான சமயத்திலையும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அந்த நம்பிக்கை மட்டும் இருந்துட்டா அந்த உறவு 1000 வருஷம் ஆனாலும் நிலைச்சு நிக்கும். ரேடியோ மிர்ச்சி 98.3 FM கேட்டுட்டு இருக்கீங்க. சரவணன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இது செம ஹாட் மச்சி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாத்தா தாத்தா என்ன இது? என் பேராண்டி சக்தி சரவணன் குரல் மாதிரி கேட்கிறதே. ஏன் இந்த கத்தல்? ஏன் இந்த கழுத கத்தல்? என்னாச்சு நைனா? ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற? நீ என் கூட கத்தி யாஹூ யாஹூ சொல்லு, நான் சொல்றேன். வேணாண்டா வயசானவன்டா. என்னடா சரவணா, இது ஒரு புது விதமான என்ஜாய்மெண்டா இருக்குது. தாத்தா, மனசு சந்தோஷமா இருந்தா உலகத்துக்கு தெரியற மாதிரி கத்தி சொல்லணும் தாத்தா. ஓ சரி, இப்போ உன் மனசுக்கு இவ்வளவு சந்தோஷம் வரா மாதிரி என்ன நடந்துச்சு? என்னப்பா சரவணா, சொல்லு. என்ன தாத்தா, இவங்க இப்படி இருந்திருக்காங்க. எவிங்கோ? சான்ஸே இல்ல தாத்தா. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் தெம். யாரடா சொல்றேன்னா? அம்பிகாபதி, அமராவதி, லைலா, மஜ்னு, ரோமியோ, ஜூலியட், இவங்கெல்லாம் வேஸ்ட் தாத்தா. அடிங்க, நம்ம ஆளுங்க கில்லி தாத்தா. நீ ஆள விடப்பா சாமி, நான் உள்ள போறேன். கோச்சுக்கு அடிச்சல்லும் ஏன் கோச்சுக்கிற? பின்ன என்ன, எவ்வளவு நேரம்டா நீ பில்டப் பண்ணி பில்டிங்கே கட்டிட்டு இருப்ப? தாத்தா சொல்றேன். நான் இவ்வளவு நேரம் பேசினது வேற யார பத்தியும் இல்ல, உன் மகனை பத்தியும் உன் மருமகளை பத்தியும் தான் தாத்தா. என்ன சொல்லுகிறாய்? ரேடியோ மிர்ச்சி போயிருந்த தாத்தா. அங்க நம்ம ஷா இல்ல, அவரை மீட் பண்ண. வாவ், என்ன நடந்துச்சு? அவர் பழைய லைப்ரரியில இருந்து எங்க அம்மாவும் அப்பாவும் பண்ண ப்ரோக்ராம எனக்காண்டி தேடி எடுத்து ப்ளே பண்ணார் தாத்தா. How sweet, how sweet. சான்ஸே இல்ல தாத்தா. எங்க அம்மாவும் அப்பாவும் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ண ப்ரோக்ராம். அவங்க வாய்ஸ் எவ்வளவு ஸ்வீட்டா இருந்துச்சு தெரியுமா? அதை கேட்டு அசந்துட்டேன் தாத்தா. யூ நோ வாட், ஐ அம் பிளெஸ்ட் தாத்தா. ஏன் தாத்தா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. இப்படி லவ் பண்ணவங்களா சண்டை போட்டுக்கிட்டாங்க? என்னால சத்தியமா நம்பவே முடியல தாத்தா. டேய், நீ உன் அப்பா அம்மாவுடைய ஒரு முகத்தை பார்த்துட்டு தான் இப்படி பேசிட்டு இருக்க. அவங்களுக்கு இன்னொரு முகம் இருக்கு, அது வேற முகம். அதை நீ பார்த்தே நீ இப்படி பேச மாட்ட. இருந்தாலும் they are made for each other. தாத்தா, எங்க அம்மா எதுல PhD பண்ணாங்கன்னு இப்ப தெரிஞ்சிச்சு தாத்தா. எதுல? லவ்ல தாத்தா, லவ்ல. எங்க அப்பா மட்டும் குறைச்சல என்ன, அவர் ஒரு லவ் எக்ஸ்பர்ட் தாத்தா. அதுலயும் அந்த ப்ரோக்ராம் லிசனர்ஸ் கேட்ட 2-3 கேள்விக்கு எங்க அப்பா சொன்ன பதில் இருக்கே, வாவ், கேட்டு அசந்துட்டேன் தாத்தா. அப்படி என்ன சொன்னான் உன் அப்பன்? உண்மையான காதல்ன்றது ஒரு தடவை தான் வருமா, ஆனா அது எது, எப்படி, எப்போன்னு அதை நாம தான் கண்டுபிடிக்கணுமா தாத்தா. காதலை தேடி யாரும் அலைய தேவையில்லையா, அது நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி. அது எப்போ, எப்படி, யாருக்கு வரணுமோ தானா வந்துரும் தாத்தா. இன்னொரு மேட்ரு கேட்டா அசந்தறிவீங்க தாத்தா. இங்க வா தாத்தா. உண்மையான காதல் எப்படி தெரியும் தெரியுமா? நம்ம காதலிக்கிற பொண்ணோட கண்ணை பார்த்து தாத்தா. ஆமா தாத்தா, இங்க பாரு, அவங்க கண்ணுல நம்மளால
அவங்க உண்மையான காதல உணர முடியும் தாத்தா. டேய், அதுக்கு நீ ஏன்டா இவ்வளவு ஃபீல் பண்ற? தாத்தா முடிவு பண்ணிட்டான் தாத்தா இந்த சரவண. என்னன்னு? அப்படிப்பட்ட ஒரு லவ் எக்ஸ்பர்ட்டுக்கும் ஒரு லவ் ஏஞ்சலுக்கும் பிறந்த சரவண ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி எங்க பேரண்ட்ஸ் அசிங்கப்படுத்த மாட்டேன் தாத்தா. அப்புறம் லவ் பண்ண போறேன் தாத்தா. லவ் பண்ண போறேன். யாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது தாத்தா. எங்கேயோ இருக்கிற திருநெல்வேலி ஏஞ்சல பல போட்டு தேடி கண்டுபிடிக்க போறேன் தாத்தா. திருநெல்வேலி ஏஞ்சலா? ஐயோ, எங்க அப்பா எங்க அம்மா அப்படிதானே கூப்பிட்டுருக்காரு. சோ நானும் எல்லாரும் அப்படிதான் கூப்பிட போறேன். சரிப்பா, பொண்ணு எப்படி தேடி கண்டுபிடிக்க போறேன்? கண்ணுல லவ் தெரியும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு தாத்தா. பார்க்க போறேன். எனக்கான கண் எதுன்னு தேடி தேடி பார்க்க போறேன் தாத்தா. கண்ணுதான் மனசோட ஜன்னல் தாத்தா. ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. ஐயோ, அப்ப இந்த அளவுக்கு நான் தான் பஞ்சாயத்தா?